வணக்கம். சினி மினி இந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் வெற்றி பெற்ற ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பேர் அன்னபூரணி. ஆக்சுவலாக அன்னபூரணி கதாபாத்திரத்தில் நடித்தவர் நயன்தாரா. நயன்தாராவை மையமாக வைத்து ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இது. நிலேஷ் கிருஷ்ணா அப்படின்ற இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. எக்ஸ்ட்ரானரி டைரக்ஷன். இன்னும் சொல்லப்போனால் இந்த நிலேஷ் கிருஷ்ணாவை உண்மையாகவே நான் பாராட்டுறேன். எப்படின்னா, உணவு உலகம் கேட்டரிங் வேர்ல்டு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த உலகத்தை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குறதுன்னா சும்மா தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கதைக்களத்தை வந்து எடுத்துக்கிட்டதுன்றது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் எடுத்தது மாதிரி நான் உணரல. உண்மையாகவே நிலேஷ் கிருஷ்ணா வந்து இந்த கேட்டரிங் வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டதாக உண்மையாகவே நான் பாராட்டுறேன். உண்மையாகவே அதாவது செஃப் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய மட்டும் இல்லை, நட்சத்திர உணவு விடுதி மட்டும் கிடையாது, சராசரியாக இருக்கக்கூடிய எல்லா உணவகங்கள்லையும் நம்ம போய் அப்படின்னு போகும்போது நம்ம சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் சாதாரணமாக டீ காஃபிலேருந்து இட்லி தோசை பூரி பரோட்டா சப்பாத்தியிலேருந்து பஜ்ஜி போண்டாவிலேருந்து நம்முடைய உணவு வகையிலேருந்து சாப்பாட்டுலேருந்து மாமிச வகைகள்லேருந்து சிக்கன் 65லேருந்து எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்த்தா, கபாப்லேருந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா? சமையல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சமையல் உலகத்தினுடைய அந்த உன்னத நிலைன்றக்குல அதை மையமாக வச்சு ஒரு படத்தை எடுக்கிறது, அப்படி ஒரு கதை எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இதில் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கதையை வச்சு கதை கருவை வச்சு எடுத்திருக்காங்க. உண்மையாக பார்த்திங்கன்னா, இப்போ அன்னபூரணி அப்படின்னு வரும்போது வந்து உணவு உலகத்தின் கடவுள், உணவுகளின் கடவுள், காடஸ் ஆஃப் ஃபுட்டு அப்படின்றதான் பிராக்கெட்டில் யோசிப்பாங்க, அதனுடைய தெய்வம். அப்போ யோசிப்பா அன்னபூரணி அப்படின்னு இந்த கதாபாத்திரத்தில் அன்னபூரணின்னு பொருத்தமாக தான் பேர் அப்படின்னு நயன்தாரா கதாபாத்திரத்துக்கு. இந்த கதைப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில் பிறக்கக்கூடிய ஒரு இளம் பெண். ஆக்சுவலாக இன்னும் சிறுமியாக இருக்கும்போதே பள்ளிக்கூட நாட்களில் அந்த சிறுமியாக ஒரு பொண்ணு நல்லா நடிச்சிருக்கோம், ஒரு பேபி ஆர்டிஸ்ட், ஒரு குழந்தை நட்சத்திரம், ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரானரி. ஆக்சுவலாக அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே வீட்டில் வந்து அதுவே சொந்தத்தில் வந்து அந்த உணவு, இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதே சில பேர் சமையலில் வந்து ரொம்ப ஆர்வம் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களே உணவெல்லாம் தயாரித்து அப்படிலாம் இருக்கும்ல, அந்த குழந்தை வந்து அந்த சிறுமி அந்த உணவுலாம் தயாரித்து இப்போ கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்களாம் சந்தோஷப்பட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சமையல் பண்ணுறதுல எந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படி இப்படின்லாம் பாராட்டி அப்படி இப்படின்றதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே. அவங்களுடைய தந்தை வந்து ரங்கராஜன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கோயில் குருக்கள். அந்த கோயிலில் வந்து அப்படியே அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது, பெருமாளை வந்து அவருக்கு அலங்காரம் செய்வது, அவருக்கு அங்கு வந்து ஆலயத்தில் வந்து உணவு தயாரித்து கொடுப்பது அப்படி இப்படின்ற அந்த விஷயங்களுக்கு அன்னதானம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி முழுக்க தன்னுடைய வாழ்க்கையவே கடவுளுக்காக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபாதர். அதில் வந்து அவருடைய மனைவி, அது வந்து அவருடைய அம்மா, அப்படியே அதாவது அவங்களுக்கு வந்து அதான் அன்னபூரணியினுடைய அப்பா அம்மா பாட்டி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த அன்னபூரணி காலப்போக்கில் அப்படியே வளர்ந்து அப்படியே ஒரு கல்லூரியில் படிக்கிற அளவுக்கு வந்து அப்படிங்கும்போது தட் இஸ் நயன்தாரா. அப்படி வரும்போது கல்லூரியில் படிக்க வச்சு அப்படின்போது இந்த சிறுமியாக இருக்கும்போதுலேருந்து சமையல் கலையில் ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் ஒரு மிகப்பெரிய சமையல் கலை நிபுணராகணும், மிகப்பெரிய செஃப் ஆகணும், ஆல் இந்தியா லெவலில் அகில இந்திய அளவில் பாராட்டு வரக்கூடிய அளவுக்கு உன்னதமான இடத்துலலாம் போய் உட்காரணும், மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படி இப்படின்லாம் வரும்போது இந்த விவாதம் அப்படி இப்படின்னு வரும்போது சொல்லுவாங்கள்ல, வெறும் இப்போ நீ பிராமின் ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்துலேருந்து பிறந்து வந்திருக்க, நீ வந்து வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டை மட்டும் தயாரித்து அப்படின்னா வந்து உன்னதமான இடத்துக்கு எப்படி அப்படிங்கும்போது நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து என்வி அப்படின்றோம்ல, மாமிச உணவு வகைகள் அந்த சமையலும் தெரிஞ்சு அப்படிலாம் ஆனால் தானே அப்படிலாம் ஆக முடியும். அதை வந்து நீ இதுவரை உனக்கு பழக்கம் சாப்பிட்டதும் இல்லை, அதை தொட்டதும் இல்லை, அந்த மாமிசங்களை நறுக்கின்றது பழக்கத்துலையும் கிடையாது, நீ எப்படி ஆக முடியும்? எப்படி நீ வந்து மிகப்பெரிய செஃப் ஆக முடியும்? சமையல் போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல, காய்கறிகள் நறுக்குவது மட்டும் கிடையாதுல்ல, மாமிசங்களை நறுக்குவது எப்படி, அதை அறுப்பது எப்படி, அதை துண்டாக்குவது எப்படி, அதை சமையல் பண்ணுவது எப்படி, அதை சுவைப்பது எப்படி, இதையும் நீ தெரியணும்ல. அப்படியெல்லாம் ஆகி காலப்போக்கில் வீட்டுக்கே தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், பாட்டிக்கு தெரியாமல் காலப்போக்கில் அந்த மாமிசத்தை நறுக்குவது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லையா, அதை வந்து எப்படின்றதையும் காலப்போக்கில் தெரிஞ்சு அப்படிலாம் ஆகி அப்புறம் கல்லூரியில் போய் அப்படியே அவர் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வந்து படிக்க வச்சு அப்படின்னு அப்பா நினைக்கும் போது அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்ததுன்னு இருக்குல்ல, அந்த இதில் போய் ஜாயின் பண்ணாமல் கேட்டரிங்கில் போய் அப்பாவுக்கு தெரியாமலே அதே கல்லூரியிலே இருக்கக்கூடிய கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் ஆகி கேட்டரிங் படித்து அப்படி இப்படிலாம் இது அது காலப்போக்கில் ஒரு ஸ்டேஜில் வந்து மகளுக்கு திருமணம் செஞ்சு அப்படின்னு வரும்போது அந்த திருமணம் செஞ்சு ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு பிராமின் பாய் மேரேஜ் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்படி ஒரு சராசரியான ஒரு பிராமின் பொண்ணு அப்படி திருமண வாழ்க்கைகள் நுழைந்து அவருடைய வாழ்க்கை முடங்கி போய் அப்படி இப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி அவர் நண்பனாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய சக நண்பனாக வரக்கூடிய ஜெய் கதாபாத்திரம், அப்படி ஃபர்ஹானா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம்,
அதில் வந்து எஸ்கேப் ஆகி பாட்டியினுடைய ஒத்துழைப்போடு பாட்டியினுடைய ஆதரவுடன் அப்படி பாட்டி வந்து சச்சு ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அம்மாவை ஆக்ட் பண்ணுறது ரேணுகா. அச்சுத் குமார் அப்படின்றது அப்பா, எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், வெரி நேச்சுரல், வெரி கேஷுவல், அருமையாக நடிச்சிருக்காரு அந்த அப்பா கதாபாத்திரத்தில் அச்சுத் குமார். அப்படின்னு ஆன பிறகு அங்கேருந்து கிளம்பி போய் சென்னைக்கு வந்து அவள் எப்படி காலப்போக்கில் அந்த திருமணமே நின்று போயிருது. ஆக்சுவலாக அவள் ஓடி போய் அப்படிங்கும்போது குடும்பத்துக்கு அங்கே கெட்ட பேர் அப்படிலாம் ஆகும்போது சென்னைக்கு வந்து அவள் மானசீகமாக மனசுக்குள்ளே நேசித்து வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செஃப் ஆனந்த் அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பவர் சத்யராஜ். சத்யராஜுக்கு எக்ஸ்ட்ரானரி மேக்கப் அண்டு ஹேர் ட்ரெஸ்ஸிங் எவ்ரி திங் A1. அவர் வந்து புகழ்பெற்ற செஃப். அப்படியே இந்த சமையல் கலை புத்தகங்களெல்லாம் அட்டப்படத்திலே அவருடைய புகைப்படம்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் செஃப் ஆனந்தை என்றைக்காக வாழ்க்கையில் பார்க்க மாட்டோமான்ற மாதிரி நினச்சி அப்படி தான் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர உணவு விடுதியில் ஆக்சுவலாக அவர் தான் அங்கே சீஃப் செஃப். அவருடைய மகன் வந்து கார்த்திக் குமார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கதாபாத்திரத்தில் அங்கே செஃப்பாக இருக்கிறாரு. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நயன்தாரா அங்கே வந்து சத்யராஜனுடைய கதாபாத்திரம் செஃப் ஆனந்தனுடைய ஒத்துழைப்புடன் அங்கே வந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து தன்னுடைய திறமையை நயன்தாரா வெளிப்படுத்தி அன்னபூரணி வெளிப்படுத்தி அந்த சமையல் கலையை திறமையால் ஈர்க்கப்பட்ட சத்யராஜ் அந்த நட்சத்திர உணவு விடுதியிலே வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் காலப்போக்கில் வந்து உயர்வு அப்படி இப்படிலாம் உண்டாகும்போது அவர் எப்படி இப்படிலாம் அதை என்கரேஜ் பண்ணுறாரு. பின்னாடி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவனுடைய மகனுடைய சதித்திட்டம் அப்படி இப்படின்றதில் வந்து நயன்தாரா கதாபாத்திரத்துக்கு ஒரு விபத்து உண்டாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்படி வந்து அவங்களுடைய அப்பா பாட்டி அம்மா எல்லாருமே இங்கே வந்து இனிமேல் ஊருக்கு திரும்பி போகிறதா இருந்தால் மகன் வந்து ஒரு கௌரவமான இடத்துக்கு வந்த பிறகு தான் இனிமேல் அந்த மதிப்பு மரியாதையோடு ஊருக்கு போனால் தான் அந்த களங்கம் நீங்கும். அந்த திருமண வீட்டிலேருந்து திருமணம் நடக்காமல் ஓடி வந்து திருமண மண்டபத்திலேருந்து அப்படின்ற அந்த களங்கம் இருக்குல்ல, குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம், அந்த அவமானத்தை துடைக்கணும் அப்படின்னா மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு இதில் புகழ் பெறணும், பெயர் வாங்கணும், உச்சத்தில் போய் உட்காரணும். அப்படி இருந்தால் தான் மறுபடியும் மதிப்பு மரியாதையோட ஊருக்கு திரும்ப முடியுன்ற மாதிரி அந்த குடும்பத்தினுடைய நிலைமை. அப்படிலாம் ஆன பிறகு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஒரு அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய பெஸ்ட் செஃப் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது பல இன்னல்களை தாண்டி பல சோதனைகளை தாண்டி பல சதி வேலைகளை எல்லாம் தாண்டி அன்னபூரணியாக வரக்கூடிய நயன்தாரா எப்படி வெற்றி பெற்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமையல் கலை நிபுணர் அப்படின்ற பட்டத்தை வாங்குகிறார்கள். பெஸ்ட் செஃப் இன் இந்தியா அப்படின்றது கிளைமேக்ஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு அருமையான திரைப்படம். ஆக்சுவலாக இப்படியே நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்களா, இப்படிப்பட்ட ஒரு கதை களம் எடுத்துக்கிட்டதுன்றதே பெரிய விஷயம். சமையல் கலையை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி அப்படின்றது பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு கதை கருவை எடுத்ததுக்காகவே அந்த இயக்குனரை வந்து நான் வந்து உண்மையாகவே மனம் திறந்து அந்த நிலேஷ் கிருஷ்ணாவை நான் பாராட்டுவேன். உண்மையாகவே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டதுக்காகவே நயன்தாரா வந்து பெஸ்ட் செலெக்ஷன். நயன்தாரா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. A1 எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வெரி கேஷுவல் பர்ஃபார்மன்ஸு, அந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தம் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு அவருடைய அப்பாவை நடிக்கிறது, அவங்க அம்மா நடிக்கிற ரேணுகா, அவங்க பாட்டியாக நடிக்கக்கூடிய சச்சு, எல்லாருமே அருமையாக, நண்பனாக வரக்கூடிய ஜெய், எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கார்த்திக் குமார் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னன்னு சொல்லும்போது கார்த்திக் குமார் இதுவரை நடித்த படத்துல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப வெரி ஆப்ட். சத்யராஜ் சார் வந்து ரொம்ப A1 செஃப் ஆனந்த் கதாபாத்திரத்துக்கு இன்னும் ஒரு செஃப்பாக வரக்கூடிய KS ரவிக்குமார் வந்து ரொம்ப அருமையாக A1 நடிச்சிருக்காரு. அப்படி டோட்டல் ஃபில்மே பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக, வெறும் சினிமா அப்படின்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி இப்படின்ற மாதிரி இல்லாமல் இதையெல்லாம் தாண்டி படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டரில் அப்படி ஊட்டக்கூடிய ஒரு பாடமாகவும், இது படம் மட்டுமல்ல, இது ஒரு பாடமும் கூட. அப்படி இது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, சமையல் துறையின் மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும், இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் அந்தந்த துறையில் நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் இருக்கீங்களா, அந்த துறையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய நயன்தாரா வந்து எப்படி வந்து அந்த கதாபாத்திரம் அன்னபூர்ணி கதாபாத்திரம் பல சோதனைகள் தடைகள், குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மா பாட்டியில் என்ன நினைப்பாங்கன்றது கூட கவலையே படாமல் தான் மனசுக்குள்ளே நினைக்கிற இடத்தை அடைய வேண்டும், அந்த உயரத்தில் போய் உட்காரணும், மிகப்பெரிய சாதனைகளை படைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி நயன்தாரா கதாபாத்திரம் செயல்படுதில்லை. அதை மாதிரி வந்து அந்த படம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நீங்களும் அப்படி செயல்படணும் அப்படின்ற அந்த எதிர்களை படம் பார்க்கும்போதே உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கார்ட்டூன் பேட்டர்னில் படம் ஃபுல்லாக ஒன்று காமிச்சிட்டே வருவாங்க. ஒரு சிறுமி வந்து அப்படி ஒரு மலை மேலே ஏறுறது மாதிரி, அப்படியே மலையில் வந்து சறுக்கி கொடுக்குற மாதிரி, மறுபடியும் ஏறுற மாதிரி கீழே ஒரு மாதிரி சறுக்கிற மாதிரி, படத்தின் கிளைமேக்ஸில் அப்படியே மேலே போய் ஏறி மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு சிகரத்தில் மலையில் ஏறுவதை போல் அந்த கார்ட்டூன் ஃபார்மெட்டில் சீன் போயிட்டு இருக்கும்போதே அது ஒரு பக்கம் பேரலாக ஒன்று போயிட்டே இருக்கும், அப்பப்போ காட்சி காட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு அருமையான டெக்னிக், அருமையான உத்தி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த படத்தை இயக்கிய நிலேஷ் கிருஷ்ணா மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். இந்த கதாபாத்திரத்தில் நடித்த நயன்தாரா மேலே மிகப்பெரிய மரியாதை மதிப்பு. ஒரு அருமையான திரைப்படத்தை நல்ல நோக்கத்தை மையமாக வைத்து, நல்ல கதைக்கருவை மையமாக வைத்து, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உண்டாகக்கூடிய அளவிற்கு படம் பார்ப்பவர்கள் மனதில் ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல செய்தியை கூறும் அளவிற்கு நல்ல தரமான ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துடன் நீங்கள் அந்த படத்தை பார்ப்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும்.